ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொரக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். நான் அரை சொரக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்குங்க. சொரக்காய் நல்லா குழஞ்சி வேக வைக்கணும். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினேன். தண்ணி எவ்வளோ குறைஞ்சிருக்குது. இன்னும் தண்ணி நிறையா ஃபுல்லாக வற்றிடணும். அந்தளவுக்கு நல்லா வேக வைக்கணும். கையில் இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா காய் நல்லா மசிஞ்சு வரணும். இன்னும் வேகலை. இன்னும் மீதி இருக்கிற தண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி லைட்டாக நசுக்கணும் வைங்க காயை. அது ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி மத்தில் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு இது அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி மத்தில் வச்சு தான் நல்லா கடைஞ்சி விடணும். இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் பாரு உங்களுக்கு எப்படி மசிச்சிருக்குன்னு காட்டுறேன். நான் எவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணேன். நல்லா மத்தில் நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமும் கடுகு உளுந்தும் பருப்பும் 2 சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு நல்லா பொரிக்க விட்டதுக்கப்புறமும் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த சொரக்காய் கூட்டை இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிற பதத்துலேருந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போதும். நீங்கள் நிறையா சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ இது எல்லாத்தையும் கிண்டி விடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் புளியை கரைச்சிருக்கேன். அதை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறமா அப்பப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இல்லை அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனம் புளியை நல்லா கொதிக்க விட்டால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு தான் வச்சுருக்கேன். இது சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஆனால் தேங்காய் பூ போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாம்பாருக்கு முடிஞ்ச அளவுக்கு பெரிய வெங்காயம் இதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.